சூப்பர் சிங்கர் சீசன் 10 டைட்டில் வின்னரான ஜான் ஜெரோம் அவர்கள் அவருக்கு கிடைச்ச பரிசு தொகையை என்ன பண்ணியிருக்காரு அப்படிங்கிற தகவல் சமீபத்தில் கிடைச்சிருக்கு. அது என்னென்ன அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சூப்பர் சிங்கர் சீசன் 10 கிராண்ட் ஃபினாலே சமீபத்தில் நடந்து முடிஞ்சிருந்துச்சு. அண்ட் இந்த ஒரு ஃபினாலேயில் டாப் 5ல் கலந்துக்கிட்ட எல்லாருமே ரொம்பவே சூப்பராக பாடியிருந்தாங்க. ஆனால் மக்களோட ஓட்டிங் படி ஜான் ஜெரோம் அவர்கள் தான் வின் பண்ணியிருந்தாரு. கிட்டத்தட்ட 60 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள வீடு ஒன்று அவருக்கு சொந்தமாக கிடைச்சிருக்கு. அண்ட் இது மட்டும் இல்லாமல் அவருக்கு ஏகப்பட்ட பரிசு பொருட்கள் கிடைச்சிருக்கு, பரிசு தொகை கிடைச்சிருக்கு. அண்ட் இந்த அமௌண்ட் எல்லாத்தையுமே ஜான் ஜெரோம் அவர்கள் அவருக்காக உபயோகப்படுத்த போறது கிடையாதாமா. அவர் ஏழை மக்களுக்காக, ஏழை குழந்தைகளுக்காக உபயோகப்படுத்த போறாரு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. ஜான் ஜெரோம் அவர்கள் ரொம்பவே வசதி படைச்ச குடும்பத்திலேருந்துலாம் வர கிடையாது, ரொம்பவே கஷ்டப்படுற ஒருத்தர் தான். அப்படிப்பட்ட ஒருத்தர், படிப்பை நிறுத்தின ஒருத்தர் இந்த ஒரு இசைத்துறையில வந்து யாருமே எதிர்பார்க்காத விதத்தில் ஜெயிச்சிருக்காரு. அண்ட் இதனால பணம் கிடைச்சிருக்கு. அந்த ஒரு பணத்தை அவர் ஆப்வியஸா இல்லாத ஏழை குழந்தைகளுக்கு தான் ஹெல்ப் பண்ணுவாரு. அவருக்கு சொந்தமா கிடைச்சிருந்த வீட்டை மட்டும் அவர் வச்சுக்கிட்டு அவருக்கு மீதம் வந்திருக்கும் இல்லையா பரிசு தொகை, அந்த ஒரு பரிசு தொகைகளாக இருக்கட்டும், அது மட்டும் இல்லாம வந்த கிஃப்டாக இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே அவரு தனக்காக உபயோகப்படுத்த போறது இல்ல, அதை மற்றவங்களுக்கு கொடுக்க போறாரு. குறிப்பா இவரு படிப்பு நிறுத்தி இருந்தாரு. அந்த ஒரு காரணத்தினால யாராவது ஒரு 2 ஸ்டூடெண்ட்டை எடுத்துக்கிட்டு அந்த 2 ஸ்டூடெண்ட்டுக்கு கல்வி செலவுக்கான மொத்த தொகையை இவர் கொடுக்கலாம் அப்படிங்கிற ஐடியால இருக்காராமா. அண்ட் அதை முதற்கட்ட வேலையா பண்ண போறாரு. அதை தாண்டி இவர் கிடைச்சிருந்த பரிசு பொருட்களை ரொம்ப ஏழை எளிய மக்கள் இருப்பாங்க இல்லையா, அதாவது ஒரு பேசிக் நீட்ஸ் கூட இல்லாத மனிதர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு இந்த தொகையெல்லாம் பரிசா கொடுக்கலாம், அந்த கிஃப்ட் எல்லாம் பரிசா கொடுக்கலாம் அப்படிங்கிற ஐடியால இருந்திருக்காரு. இவர் ரொம்பவே கஷ்டப்பட்டு வளர்ந்தவர், ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த இடத்தை அடைஞ்சிருக்காரு. அண்ட் இதே மாதிரி இசைத்துறைக்கு இவர் சாதாரணமாக வரல. இவர் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சில இளைஞர்கள் இசையில் ஆர்வமாக இருந்து காசு பணம் இல்லாமல் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இவர் ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காராமா. ஸோ ஓவராலாக கணக்கு பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அவருக்கு வந்த தொகையில் ஒரு தொகை கல்வி செலவுக்காக, மீதம் இருக்க கிஃப்டில் ஏழை குழந்தைகளுக்காக, அண்ட் அதை தாண்டி யாராவது இசைக்காக காசு இல்லாமல் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இசை தொழில் விஷயம் அப்படின்னு இதெல்லாம் தான் அவரோட சம்பாதிச்ச விஷயத்தில் பண்ண போகிறாரு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. ரொம்பவே நல்ல விஷயம். நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க டைரக்டர் அண்ட் ஆக்டரான சிங்கம்புலி அவர்கள் சமீபத்தில் ஒரு இன்டர்வியூல விஜய் சேதுபதி பத்தி ரொம்பவே சூப்பரான ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணியிருந்தாரு. அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, எல்லா நடிகர்களுக்குமே 50வது படம் சூப்பராக போகாது, ஒரு சிலருக்கு மட்டும்தான் அது அமைஞ்சிருக்கு, விஜய் சேதுபதிக்கு அதுக்கு அமைஞ்சிருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் அவரோட நல்ல மனசு தான். இந்த ஒரு விஷயத்தை நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, 50வது படம் நடிக்கிறதுக்கு முன்னாடி அவர் கூட 2 படம் பண்ணியிருக்கேன். இடையில மிகப்பெரிய ஒரு கேப் இருக்கு, ஒரு 7-8 வருஷம் சொல்லலாம். இதுல அவர் எந்த இடத்துக்கு போயிட்டாரு, ஆனா இப்பவும் அதே பணியோட அதே பண்போட இருக்காரு. இன்னும் குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, மகாராஜா படம் பண்ணும்போது நான் இன்னொரு இடத்துல ஷூட்டிங்ல மாட்டியிருந்தேன். அண்ட் இங்க முடிச்சுட்டு உடனடியாக அங்க போக வேண்டிய கட்டாயம். அப்ப அவர் என்னை கூப்பிட்டு ஷூட் முடிச்சதுக்கு அப்புறம் போக சொன்னாரு. அவரோட டிரைவரை கூப்பிட்டாரு. அந்த ஒரு டிரைவர் அவரோட கேபின்ல இருந்து வெளியே வந்தாரு. நீ என்னடா அவரோட கேபின்ல இருந்து வெளியே வர அப்படின்னா, இல்ல அண்ணன் தான் அங்க தூங்க சொன்னாரு, உங்களை போய் விட சொன்னாருன்னு சொல்லியிருந்தாரு. மேலும் இடையில எங்க நான் சாப்பிட நிறுத்தினாலுமே என்ன காசு கொடுக்க விடல விஜய் சேதுபதி சார். உங்களோட செலவுக்காக கிட்டத்தட்ட 40,000 ரூபாய் கொடுத்து விட்டுருக்காரு. டீ காஃபியா இருக்கட்டும், சாப்பாடா இருக்கட்டும், அவரோட காசா இருக்கணும் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாருன்னு ரொம்பவே நெகிழ்ச்சியா சொல்லியிருந்தாரு. இதனால தான் அவர் நல்ல நிலைமையில இருக்காரு அப்படிங்கிறதையும் ஷேர் பண்ணாரு. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.